இதில் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான போசஸ் தான். இதை மட்டுமே பண்ணி எனக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி நம்மளோட வாழ்க்கை முறையில், உணவு பழக்க வழக்கத்தில் சரி செய்ய வேண்டிய நிறையா விஷயங்கள் பிசிஓடி அண்ட் பிஎஸ்க்கு இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான போசஸ் மட்டும். ஸோ அதில் முதல்ல பார்க்குற போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்த கோண ஆசனா, டாப் 10 ஆசனாஸ் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோன்னா அதில் இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்த கோண ஆசனா, தித்திலி ஆசனா வந்து வரும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ். நேராக படுத்துட்டு உங்களுடைய கால் ரெண்டும் நல்லா வைடன் பண்ணி வச்சுக்கோங்க ஷோல்டர் லெவலுக்கு. கைகள் வந்து காலில் டச் ஆகணும். இப்போ என்னோடய ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நெக் ஷோல்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஃப்ளோரில். என்னோடய ஹிப்பு மட்டும் நான் மெதுவாக ரைஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ தூரம் முடியுமோ. பிசிஓஎஸ்க்கான ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பார்க்கலாம். காளி ஆசனா, என்னோடய லெக்ஸை வந்து வைடன் பண்ணி நான் வந்து சூமோ ஸ்குவாட்ஸ் மாதிரி உட்கார போகிறேன். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லோயர் பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை அண்ட் பிளட் சப்ளை நடக்குது. ஸோ இது நடக்கிறது மூலமாக என்னோட பெல்விக் ரீஜன், இந்த பர்டிகுலர் ரீஜன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக ஃபீல் பண்ணும், which helps to enhance the function of our uterus. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகினி ஆர் கற்பகவல்லி அவர்கள். இவங்க யாரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ரெய்னர் ஃபார் பிரெக்னன்சி அண்ட் பிசிஓடி. ஸோ இது பற்றின வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை யோகாசனா முறைகளாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ தி கோஃபவுண்டர் ஆஃப் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா. வாங்க பார்க்கலாம். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் எனக்கு இருக்குது, அதனால் ரெகுலராக பீரியட்ஸ் நடக்கலை, இல்லை பீரியட்ஸ் நடந்தாலும் ஸ்கேன்டி பீரியட்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப ஓவர் ஃப்ளோ இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளோட யூட்ரஸை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான சில போசஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான போசஸ் தான். இதை மட்டுமே பண்ணி எனக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி நம்மளோட வாழ்க்கை முறையில், உணவு பழக்க வழக்கத்தில் சரி செய்ய வேண்டிய நிறையா விஷயங்கள் பிசிஓடி அண்ட் பிஎஸ்க்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான போசஸ் மட்டும். ஸோ அதில் முதல்ல பார்க்குற போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்த கோண ஆசனா, டாப் 10 ஆசனாஸ் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோன்னா அதில் இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்த கோண ஆசனா, தித்திலி ஆசனா வந்து வரும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ். இந்த போஸை டெய்லி பேஸில் நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட யூட்ரஸ்க்கு நிறையா பிளட் சர்க்குலேஷன் போகிறதும், யூட்ரஸ் வந்து நல்லா எலவேட்டடாக இருக்கிறதும் என்ஷூர் ஆகுது. ஸோ இந்த போஸ் பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ். உங்களுடைய கால் நீட்டிட்டு 2 காலையும் உங்களோட பெரினியம், உங்களோட லோயர் பாடிக்கு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு, அண்ட் தென் உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரைட் பண்ணி உங்களுடைய நீஸ் வந்து ஃப்ளோரை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ புதுசாக பண்ணும்பொழுது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, பட் டெய்லி பேசிஸில் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஒரு நாளைக்கு 20லேருந்து 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். அடுத்ததாக பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான போஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லையிங் டவுன், நேராக படுத்துட்டு பண்ணக்கூடிய 2 போசஸ். ஒன்று சேதுபந்தாசனா, 2வது பவனமுக்தாசனா. இப்போ ரெண்டையுமே எப்படி செய்கிறதுன்னு 1 by 1 பார்க்கலாம். நேராக படுத்துட்டு உங்களுடைய கால் ரெண்டும் நல்லா வைடன் பண்ணி வச்சுக்கோங்க ஷோல்டர் லெவலுக்கு. கைகள் வந்து காலில் டச் ஆகணும். இப்போ என்னோடய ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நெக் ஷோல்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஃப்ளோரில். என்னோடய ஹிப்பு மட்டும் நான் மெதுவாக ரைஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ தூரம் முடியுமோ. என்னோடய டார்கெட் வந்து என்னோடய சின்னும் செஸ்ட்டும் லாக் ஆகணும். இந்த சேதுபந்தாசனா நம்மளோட ஸ்பைனை லென்த்தன் பண்ணுது, அதே சமயத்தில் அப்டமனுக்கு நிறைய பிளட் ஃப்ளோ போகிறத என்ஷூர் பண்ணுது. 2வது போஸ் பவனமுக்தாசனா.
நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் கேஸை ரிலீஸ் பண்ணி நம்மளோட அப்டமனை ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு போஸ். முதல்ல உங்களோட ரைட் லெக் மடித்து கைகளால் பிடிச்சி உங்கள் வயிற்றில் எவ்வளோ தூரம் அழுத்த முடியுமோ அவ்வளோ அழுத்தணும். உங்களோட லெஃப்ட் லெக் வந்து இட் ஷுட் பி ஸ்ட்ரைட். இப்போ இதை ஆப்போசிட் லெக்குக்கும் நம்ம மாற்றி பண்ண போகிறோம். இதை நம்ம 2 லெக்குக்கும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3ஆவதாக நம்ம பண்ண போகிற போஸ் குப்புற படுத்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இதோட போஸோட பேர் புஜங்காசனா அப்படின்னு பேர். நம்மளோட ஷோல்டர்ஸை லென்த்தன் பண்ணி நம்மளோட ஸ்பைனை ரெகுலேட் பண்ணி நம்மளோட அப்டாமினல் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான போஸ். இந்த புஜங்காசனா ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட அப்டமன் மசில்ஸ் இருக்கக்கூடிய ஃபேட் ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்மளோட யூட்ரஸோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பராக நடக்கும். கால்கள் இது மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். கை ரெண்டும் செஸ்ட்டுக்கு பக்கத்தில். உங்களோட லோயர் அப்டமன் ஷுட் பி ஆன் த ஃப்ளோர். அப்பர் அப்டமன் மட்டும் லிஃப்ட் பண்ணி உங்களோட எல்போஸை டுவோர்ட்ஸ் யுவர் பாடி கொண்டு வரணும். அடுத்தது மக்கராசனா அப்படின்னு சொல்ல ரெஸ்ட் போஸ். உங்களோட 2 லெக்கையும் வைடன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உங்களோட டோஸ் அண்ட் ஃபீட் வந்து கம்ப்ளீட்டாக தரையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஹேண்ட்ஸை இன்டர்லாக் பண்ணி ஹெட்டை உள்ளே வச்சு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. கடைசியாக நம்ம பண்ண போஸ் மக்கராசனா. அது ரெஸ்ட் மாதிரி தானே இருக்குது. சும்மா ஒன்றுமே பண்ணாமல் காலை வைடன் பண்ணி வச்சு கையை வச்சு படுத்துருக்கோம். இதில் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த போஸில் படுத்துருக்கும்போது நமக்கு பெல்லி ப்ரீதிங் நடக்குது. நம்மளுடைய வயிறு வரைக்கும் காற்று உள்ளே போயிட்டு காற்று வெளியில் வரக்கூடிய அந்த பயிற்சி வந்து நடக்குது. இந்த பெல்லி ப்ரீதிங் நம்மளுடைய அப்டோமினல் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கான்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இருக்கிற எல்லா ஆர்கான்ஸும் ரொம்ப நல்லா வேலை செய்கிறது இந்த மக்கராசனா வந்து என்ஷூர் பண்ணுது. இப்போது இதே பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸை குறைக்கிறதுக்கு ஸ்டாண்டிங்கில் என்னெல்லாம் ஆசனாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்க்கான ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய போஸோட பேர் காளி ஆசனா. என்னோடய லெக்ஸை வந்து வைடன் பண்ணி நான் வந்து சூமோ ஸ்குவாட்ஸ் மாதிரி உட்கார போகிறேன். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லோயர் பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை அண்ட் பிளட் சப்ளை நடக்குது. ஸோ இது நடக்கிறது மூலமாக என்னோடய பெல்விக் ரீஜன், இந்த பர்டிகுலர் ரீஜன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக ஃபீல் பண்ணும், விச் ஹெல்ப்ஸ் டு என்ஹான்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் யூட்ரஸ். ஸோ என்னோடய கால் நல்லா நான் வைடன் பண்ணிக்கிறேன். 2 ஃபூட்டுமே மெதுவாக சைடில் நல்லா ஓப்பன் பண்ணுறேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. இப்போது என்னோடய நீஸ் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வராமல் நல்ல சைடில் ஃப்ளோரை டுவோர்ட்ஸ் த ஃப்ளோர் என்னோடய பாடியை வந்து கீழ் நோக்கி கொண்டு போகிறேன். இப்போ என்னோடய ஹேண்ட்ஸை அப் பண்ணுறேன். ஸோ இந்த காளி ஆசனா பண்ணும்பொழுது நம்மளோட லோயர் பாடி அஸ் வெல் அஸ் நம்மளோட அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய கோர் மசில்ஸ் ரெண்டுமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட யூட்ரஸ்க்கான ரொம்ப முக்கியமான ஒரு போஸ். இப்போ நம்ம 2ஆவதாக பார்க்கக்கூடிய போஸோட பேர் திரிகோணாசனா அப்படின்னு பேர். ஒரு டீப் ட்விஸ்டிங் போஸ் அது. இந்த டீப் ட்விஸ்டிங் உங்களோட அப்டமில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் எல்லா ஆர்கன்ஸையும் டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலை திரும்பவும் அதே மாதிரி வைடன் பண்ணிக்கிறீங்க. காலை வைடன் பண்ணி வைக்கும்போதும் சரி, சேர்த்து வைக்கும்போதும் சரி, கவனம் என்னென்னா லெக்ஸ் வந்து வி மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடாது, 11 மாதிரி பேரலல் டு ஒன் அனதராக இருக்கணும். ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் லெவலில் வச்சுக்கிறீங்க. ஹாஃப் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுறீங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் டோவை டச் பண்ணுறீங்க. அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா அப் பண்ணி மேலே பார்க்குறீங்க. ஸோ இந்த டீப் ட்விஸ்டிங் திரும்பவும் சென்டர்
உங்களோட லெஃப்ட் ஹேண்டை ஸோ திரிகோணாசனா உங்களோட இந்த டீப் ட்விஸ்டிங் நடக்கிறதுனால உங்களோட பாடி ரொம்ப நல்லா கிளென்ஸ் ஆகி நல்ல ப்ராப்பர் ஃப்ரெஷ் பிளட்டு கிடைக்கிறத என்ஷூர் பண்ணுது. அது மூலமாக நம்மளோட யூட்ரஸோட ஃபங்க்ஷன் ரெகுலேட் ஆகும். நம்ம பாடிக்கும் ரொம்ப சரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸை பொறுத்த மட்டும் ரெண்டுக்குமே ஸ்லைட்டான டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. மெடிசினோட சேர்ந்து இந்த யோகா ப்ராக்டிசஸ் இப்போ நம்ம பண்ண ஆசனாஸ் அதோட சேர்த்து சூரிய நமஸ்கார் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் கொண்டு வரும்பொழுது இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் இதை வந்து நோய் அப்படின்னே சொல்லலை, லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றும் பொழுது இந்த பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். நன்றி. ஸோ இன்னைக்கு பிசிஓடி அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றின யோகாசனா அண்ட் பயிற்சி முறைகளை பற்றி பார்த்தோம். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொகுப்பாளினி நந்தினி அரவிந்தன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.